உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. வெளியானது எஸ்ஐஆர் டிராஃப்ட். கொத்து கொத்தா நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள். இன்னைக்கு வீடியோல நம்ம எஸ்ஐஆர் டிராஃப்ட் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல நம்மளுடைய பெயர் இருக்குதா, அதை எப்படி போய் சர்ச் பண்றது அப்படின்றது சம்பந்தமான விவரங்களும், இந்த எஸ்ஐஆர்ல இவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, பீகாரை விட அதிகமா கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்குகள், 1 கோடிக்கும் நெருக்கமா இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குது, இதுல யாருடைய வாக்குகளால் நீக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட விவரங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிராஃப்ட், இந்த வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. இதுல நம்மளுடைய பெயர் எப்படி பாக்குறது, எப்படி சர்ச் பண்றது அப்படிங்கிற விவரத்தை முதல் பார்த்துருவோம். இதை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, காலையில 8 மணி 9 மணிக்கெல்லாம் டிராஃப்ட் வெளியாயிரும் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா மதியானம் 2 மணின்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க, 2 மணிக்கும் வரல. அதுக்கப்புறம் சாயந்தரம் 5:30 மணின்னாங்க, 5:30 மணிக்கும் வரல. இப்படி சொல்லி ஒரு கட்டத்துல இன்னைக்கு இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல போய் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னாலுமே எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. பீகாருடைய ரிசல்ட், பீகாருடைய டிராஃப்ட் தான் இப்ப அங்க முன்னாடி இருக்க தவிர தமிழ்நாடு டிராஃப்ட் அதை காணா. அதனால இதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இன்னைக்கு நீங்க பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்புடைய லிங்கை நம்ம முதல் கமெண்ட்ல நம்ம பின் பண்ணி வைக்கிறோம். அந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இதை நம்ம போன்லயே செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ஆப் நம்ம ஓபன் பண்ணும்போது அந்த இடத்துல முதல் இடத்துல நமக்கு சர்ச் கேட்கும். அந்த இடத்துல நம்ம சர்ச் பண்றது கேட்கும். அந்த சர்ச்சை கிளிக் பண்ணோம்னா ஒரு 4 பாக்ஸ் இருக்கும், QR ஸ்கேனர், இந்த மாதிரி பல 4 பாக்ஸ் இருக்கும். அதுல எபிக் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே என்டர் யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல நம்மளுடைய எபிக் நம்பரை மட்டும் அதை சரியா நம்ம டைப் பண்ணிட்டு கீழே சர்ச் கொடுத்தோம்னா நம்மளுடைய பேர் வந்துடும். அதாவது நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அந்த ஃபார்ம் ஏற்கப்பட்டிருந்தா நம்மளுடைய பேர் அதுல வந்துடும். ஒருவேளை நம்மளுடைய ஃபார்ம் நிராகரிக்கப்பட்டிருந்தா, நம்மளுடைய ஃபார்ம் ஏற்கப்படல அப்படி நம்ம அது நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால இப்படிதான் இந்த ஃபார்மை சர்ச் பண்றது. அந்த அப்ளிகேஷன் உள்ள போயிட்டு சர்ச்ல போயிட்டு நீங்க உங்களுடைய எபிக் நம்பர் அதுல போய் நீங்க டைப் பண்ணாலே உங்களுடைய ஃபார்ம் வந்துருச்சா இல்லையா, உங்களுடைய ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, உங்களுக்கு வாக்கு உறுதி செய்யப்பட்டதா அப்படிங்கிற விவரத்தை அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா, பீகாரை பொறுத்த வரைக்கும் 65 லட்சம் வாக்குகள் பீகார்ல நீக்கப்பட்டது. அதுவே மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ராகுல் காந்தி ஓட்டு அதிகார யாத்திரா அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரையே நடத்தினாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 97,37,832 வாக்குகள், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கொத்து கொத்தா நீக்கப்பட்டிருக்கு, சாதாரணமா நீக்கப்படல. இன்னைக்கு கோயம்புத்தூரை மட்டும் எடுத்துக்கணும்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒட்டு மொத்தத்திலேயே 32 லட்சம் வாக்குகள் தான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்குது. அந்த கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமே 6.5 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட், அந்த அளவுக்கு வாக்குகள் இந்த இடத்துல நீக்கப்பட்டிருக்குது. இதுல இன்னொரு விஷயமா சொன்னா இந்த நேரத்துல சொன்னா பொருத்தமா இருக்கும். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுங்க ஜி, மதுரைக்கு மெட்ரோ கொடுங்க ஜி அப்படின்னு நம்ம கேட்கும் போது, இல்ல அங்கெல்லாம் 10 லட்சத்துக்கும் குறைவா 15 லட்சத்துக்கும் குறைவா தான் மக்கள் தொகை இருக்கு, அதனால அங்கெல்லாம் மெட்ரோ ரயில்லாம் கொடுக்க முடியாதாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமே 32 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க சொல்றாங்க. அதை நீக்கினதுக்கு பிறகு 6.5 லட்சத்தை நீக்கிட்டாங்க. இப்ப அவங்களுடைய ஃபைனல் டிராஃப்ட் படியே 25 லட்சம் வாக்காளர்கள் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. 25 லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே இருக்காங்க. இன்னும் வாக்கு இல்லாதவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், அவங்களுடைய கணக்கு போட எங்க போறது? அப்ப இவ்வளவு மக்கள், நம்ம 25 லட்சம் மக்கள் வாக்காளர்களா மட்டுமே இருந்துமே கோயம்புத்தூருக்கு இந்த மோடி அரசு, பாஜக அரசு மெட்ரோ தரதுக்கு அவங்க மனசு வரல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை அவங்க ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு பார்வையோட தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ கோயம்புத்தூர்ல மட்டுமே 6.5 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. இதுல ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். அதுல ஒரு முக்கியமா ஒரு பாயிண்ட் என்னன்னா, கோயம்புத்தூர்ல இந்த 6.5 லட்சத்துல இறந்து போனவங்க அப்படின்னு இவ சொல்லும் போது 1,19,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முகவரி இல்லாதவர்கள், அதாவது இவங்க ஃபார்ம் கொடுக்க போனோம், அந்த வீட்டுல அவங்க அட்ரஸ்ல ஆள் இல்ல, அல்லது ஃபார்ம் கொடுத்து ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற மாதிரி முகவரியில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி 1,08,000 பேரோட லிஸ்ட் இருக்குது.
நிரந்தரமாக குடிபெயர்ந்து போனவர்கள். இந்த கோயம்புத்தூர்ல அவங்க இப்ப இல்ல, கோயம்புத்தூரை விட்டு நிரந்தரமா வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க, வேற மாவட்டத்துக்கோ வேற மாநிலங்களுக்கோ எங்கேயோ போயிட்டாங்க மட்டும் 3,99,000 பேர், கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் முகவரி மாறி போனவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப நான் இதுல இருந்து நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா, இப்படி பல மாவட்டங்கள்ல இருந்து முகவரி மாறி போறாங்க, அதிகமா எங்க வராங்க? சென்னைக்கு தான் அதிகமா வராங்க. ஒண்ணு சென்னைக்கு வராங்க, கோயம்புத்தூருக்கு போறாங்க, இது மாதிரியான முக்கியமான பிசினஸ் சிட்டி எது இருக்குதோ அந்த மாதிரியான மெட்ரோ நகரங்களுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ கணக்கு பார்த்தா பல மாவட்டங்கள்ல இருந்து எல்லாரும் சென்னைக்கு வேலை நிமித்தமா வராங்க, இங்கே வீடு வாங்கியோ அல்லது வாடகைக்கோ இங்கே பர்மனண்டா இருந்தாங்க, அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் இங்க சென்னையில மாத்திடுறாங்க. அப்ப சென்னையோட எண்ணிக்கை அதிகமா இருக்கணும் இல்லையா? சென்னை மற்ற மாவட்டங்கள்ல வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சாலும், கோயம்புத்தூர்ல 32 லட்சத்துல 6 லட்சம் குறைஞ்சு போனாலும், அப்ப சென்னையில வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். பல மாவட்டங்கள்ல இங்க வந்திருக்காங்க. ஆனா சென்னையோட கொடுமை என்ன தெரியுமா? சென்னையில ஒட்டுமொத்தம் 40 லட்சம் வாக்குகள். இந்த 40 லட்சம் வாக்குகள்ல 14 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகள் சென்னையில நீக்கப்பட்டிருக்கு. 14 லட்சம் வாக்குகள், கிட்டத்தட்ட 35% வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. போன எலெக்ஷன்ல 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த தடவை 35 பேருக்கு இன்னைக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சென்னையில இவ்வளவு மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்பதான் இந்த எஸ்ஐஆர் மேல நமக்கு சந்தேகமா உருவாகுது. முகவரி மாறி போயிட்டு நீங்களே சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? அவன் முகவரி மாறி போனதுக்கு என்ன ப்ரூஃப் வாங்கினீங்க? எது அடிப்படையில் அவன் மாறி போயிட்டான், அவன் முகவரி நிரந்தரமா மாறி போயிட்டான்னு சொல்லி அதுக்கான முழுமையான விவரம் ஒன்னும் வந்த மாதிரி தெரியல. அப்படி மாறி போனவங்க அதிகமா சென்னைக்கு வராங்க. ஆனா சென்னையில இவ்வளவு பெரிய அளவுக்கு, அப்ப சென்னையில இருந்தாலும் எங்க போயிட்டாங்க? இந்த அளவுக்கு முகவரி நிரந்தரமா மாறி போயிட்டாங்க. சென்னையில 35% வாக்குகளை காண அப்படிங்கும் போதுதான் இந்த எஸ்ஐஆர்ல நமக்கு பல்வேறு வகையான சந்தேகங்கள் வருது. கோயம்புத்தூர்ல மட்டுமே 6 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, சென்னையில 14 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது, திண்டுக்கல்ல 3,20,000 வாக்குகள் திண்டுக்கல்ல நீக்கப்பட்டிருக்குது. இது மாதிரியான பல இடங்கள்ல, திருச்சியில மட்டுமே 3,32,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இப்படி லட்சம் லட்சமா சென்னையில பட்ட 35% வாக்குகள் காணா. கோயம்புத்தூர்ல மட்டுமே ஓவரால் 20% வாக்குகள் கோயம்புத்தூர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்குது. திருச்சியில இருந்து 14% வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. வேலூர்ல இருந்து 10% வாக்குகள் மேல 19%, வேலூர்ல இருந்து மட்டுமே 19% வாக்குகள் நீக்கப்படும் போது, அப்ப இதுல இருந்து வரக்கூடிய நமக்கு சந்தேகமே என்னன்னா, இப்ப போன தேர்தல் நம்ம பார்த்தா கூட 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இந்த வாக்கு சதவீதங்கள் எவ்வளவு அளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக 159 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க, 68% வாக்குகள், ஒட்டுமொத்த அவங்களுடைய கூட்டணி 68% வாக்குகள் வாங்குறாங்க. அதிமுகவுடைய கூட்டணி பாஜக எல்லாரும் சேர்த்து அதிமுகவுடைய கூட்டணி 75 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க, 32% அளவுக்கு வாக்குகள் வாங்குறாங்க. அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மத்தியில இருக்கிறது என்னவோ வெறும் ஒரு 30%, 35% அளவுக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குகளுடைய வித்தியாசம் இருக்குது. அப்ப சென்னையில இருந்து 35% வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து 20 லட்சம் வாக்குகள் 20% வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, திருச்சியில இருந்து ஒரு 14% வாக்குகள், வேலூர்ல இருந்து 19% வாக்குகள். அப்ப எல்லா இடங்களுமே கிட்டத்தட்ட 20% அதிகமான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறதால, அப்ப இந்த 20% வாக்குகள் ஒரு பக்கம் நீக்கப்படுது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு நடிகர் களத்துல வந்து இறங்கி இருக்கிறாரு. மற்ற எந்த அரசியல் கட்சிகளை எதிர்க்க மாட்டேன், எந்த அரசியல் தலைவருடைய பெயரை கூட சொல்ல மாட்டேன், திமுக தான் எனக்கு எதிரி, திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லி உட்காந்து 2ஆம் வகுப்பு வாய்ப்பாடு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நடிகர் விஜயோடைய குறிக்கோளும் திமுக மட்டுமே டார்கெட் பண்ணி இருக்குது. அப்ப இன்னைக்கு விஜய்க்கு வாக்கு போடாத இளைய தலைமுறை யாரெல்லாமா போன தடவை திமுகவுக்கு போட்ட இந்த சில வாக்குகள், அந்த அரசியல் புரிதல் இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க, போய் விஜய் எங்க ஸ்டார், அவரு முன்னாடி சினிமாவில் வந்து எல்லாரும் பறந்து அடிச்சாரு அப்படின்ற அடிப்படையில விஜய்க்கு ஒரு பக்கம் வாக்குகள் இங்க பிரியும், இங்கேயே 20% வாக்குகள் 30% வாக்குகள் இங்க நீக்கப்பட்டிருக்கிறதால இதன் மூலமா இந்த அதிமுக கூட்டணியை அவங்க வலுப்படுத்துறதுக்காக ஒரு திட்டமிடல் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று உருவாயிருக்குது. இந்த சந்தேகம் ஏதோ 19 வரல, இது அதிமுக முன்னாள் அமைச்சரே இதை சொல்லியுமே காமிச்சாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சமீபத்துல பீகார் எஸ்ஐஆர் பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ அவர் கேட்கும்போது பீகார்ல எஸ்ஐஆர் நடந்ததாலதான் பாஜக கூட்டணி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாங்க, அந்த தேர்தல் பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எஸ்ஐஆர் தான் ஒரு முக்கிய காரணம் சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. அது மாதிரியான ஒரு வெற்றி தமிழ்நாட்டில் அதிமுக அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப பீகார்ல எஸ்ஐஆர்னாலதான் இவங்களால இவ்வளவு பெரிய வெற்றி அடைய முடியுது அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் 2020 தேர்தல் நடக்குது. 2020 தேர்தல்ல பாஜக நிதிஷ்குமார் இவங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டணி சேர்ந்து 125 இடங்கள்ல மட்டுமே ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜேடி இவங்க எல்லாரும் சேர்ந்து 110 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில வெற்றி விகிதாச்சாரம் வெறும் ஒரு 15 தொகுதிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல்ல பாஜக நிதிஷ்குமாரோட கூட்டணி கடுமையான அதிருப்தி நிதிஷ்குமார் மேல, அந்த மாநிலத்துல எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல இருக்குது.
நிதிஷ்குமாரோடைய கூட்டணி பாஜகவுடைய கூட்டணி பார்த்தோம்னா 202 அளவுல பீகார்ல வரலாறுலே பார்க்க முடியாத அளவுக்கு 202 தொகுதிகள் வெற்றி அடைறாங்க. இங்க காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. பீகார்ல ராகுல் காந்தி போகக்கூடிய இடமெல்லாம் அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு ஏற்பட்டது. ஆர்ஜேடியில அங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட எல்லா சேனல்களுமே கருத்து கணிப்பு எடுக்கும் போது அடுத்த முதலமைச்சருக்கு தகுதியான நபர் தேஜஸ்வி யாதவ் தான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லும் போது இந்த அளவுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் போது இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி எல்லாருமே ஒன்று சேர்ந்து 35 தொகுதிகள் தான் ஜெயிக்கிறாங்க. சென்ற முறை 110 ஜெயிச்சவங்க இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து 35 தொகுதிகள் தான் ஜெயிக்க முடியுதுன்னா இது எங்க நம்புற மாதிரி இருக்குதா? சின்ன புள்ள கூட இதெல்லாம் நம்பாது. அப்ப அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு தேவை எங்க வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமோ, எங்கெல்லாம் இவங்களுக்கு வாக்குகள் விழாதோ அந்த வாக்குகள் நீக்கிறதுக்காக தான் எஸ்ஐஆரை இவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில தான் பீகாரோட தேர்தல் ரிசல்ட் வந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு அமித்ஷா போகக்கூடிய இடமெல்லாம் சொல்றாரு. குஜராத்ல ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் அடுத்து நாங்க தான் ஆட்சியை பிடிப்போங்கிறாரு. அமித்ஷா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பீகார்ல ஜெயிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான், அடுத்து குறி தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாடு மேல அவ்வளவு பெரிய வெறுப்பு. ஏன்னா பல மாநிலங்கள்ல கோயிலை வச்சு சாமியை வச்சு கடவுளை வச்சு எல்லா கலவரங்களும் எல்லா பிரச்சனைகளும் பண்ணியாச்சு. இந்த தமிழ்நாட்டில் அதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தி திருப்பரங்குன்ற விஷயத்துல எப்படியாவது ஒரு கலவரம் செஞ்சிடலாம், இது மூலமா இந்துக்களுடைய ஓட்டு அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா இங்க ஒரு அரசு வந்து முன்னாடி வந்து தடையா நிக்குது. இது மக்களுக்கான ஒரு அரசு, எல்லா மக்களையும் நாங்க சரிசமமா தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அரசு அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தி காமிச்சிருக்கு. அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் இந்த கலவர சிந்தனைக்கு இங்க வேலையே கிடையாது. ஒண்ணுமில்ல, பாஜக சேர்ந்தவங்க இந்து முன்னணி சேர்ந்தவங்க அந்த திருப்பரங்குன்ற கோயிலுக்கு கீழே உள்ள கடைகளை வந்து ஒரு மூட சொன்னாங்க. கொஞ்ச நேரம் மூடுங்களேன், ஒரு அரை நாள் மூடுங்களேன். ஏப்பா நான் ஏன்பா கடையை மூடணும், இங்க எந்த பிரச்சனையும் இல்லை கடையை மூடுறதுக்கு சொல்லி அந்த மக்கள் அவ்வளவு தெளிவோடு இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய கலவர அரசியலோ நம்மளுடைய கர்மாந்திர அரசியலோ இங்க ஒண்ணுமே எடுபடலையே அப்படின்ற அந்த வைத்தறிச்சல்ல இவங்களுக்கு வேற வழி இல்ல, எப்படியுமே பாஜகவில் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்றது புரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவசர கதியில எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க. வெறும் 1 மாசம் மட்டுமே டைம், இந்த 1 மாசத்துக்குள்ள நீ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அவசரமா கொண்டு வரப்பட்ட இந்த எஸ்ஐஆர்ல இன்னைக்கு ஆளுக்கு எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்குகள், பீகாரை விட 30 லட்சம் வாக்குகளுக்கு 32 லட்சம் வாக்குகள் இங்க அதிகமா நீக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறதால இது ஒரு பக்கம் இப்படி வாக்குகள், இந்த வாக்குகளை நீக்கிட்டு இங்க நடிகர் விஜய் மூலமா ஒரு பிம்பத்தை ஒண்ணு காட்டிட்டு ஒட்டு மொத்தமா எடப்பாடி பழனிசாமி மூலமா பாஜக ஒரு பினாமி ஆட்சி செய்யறதுக்கான ஒரு திட்டமிடல் தான் இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு மறுக்க முடியாத ஒரு சந்தேகம் இந்த இடத்துல உறுதியா எழுந்திருக்கிறதால இந்த இடத்துல மக்கள் நாம தான் இன்னும் தெளிவா இருக்கணும். ஏன்னா பீகார்ல 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது இல்லையா, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் எல்லா அமைப்புகளை சேர்ந்தவர்களுமே யாருடைய வாக்குகள்லாம் நீக்கப்பட்டதோ அவங்களுடைய ப்ரூஃப் வாங்கி கரெக்டா சப்மிட் பண்ணி அந்த அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சதால அடுத்து ஒரு 40 லட்சம் வாக்குகள் அங்க சேர்க்கப்பட்டது. 40 லட்சமோ 20 லட்சமோ சரியான நினைவுல இல்ல, 40 லட்சமோ 20 லட்சம் வாக்குகள் மீண்டும் சேர்க்கப்பட்டது. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறதால நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்னன்னா, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் படிக்க முடியாதவங்க, வயசானவங்க இருப்பாங்க, படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுங்க. அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இதுல போட்டாலே போதும், பெருசா ஒன்னும் ஆய்வெல்லாம் செய்ய தேவையில்ல. அந்த ஒவ்வொன்றையும் பார்த்து சர்ச் பண்ணி எல்லாருக்கும் ஓட்டு வந்துருச்சா, ஒருவேளை யாருக்காவது ஓட்டு வரலன்னா அவங்களுடைய பேரை தனியா எடுத்து அவங்களுடைய ப்ரூஃப் வாங்கி, எலெக்ஷன் கமிஷன் இனிமேதான் அந்த அப்டேட் கொடுப்பாங்க. வாக்குகள் நீக்கப்பட்டவங்க எப்படி அவங்களுடைய பெயர்களை திரும்ப ரீரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய ப்ரூஃப் வாங்கி அதில் அப்டேட் பண்றதுக்கான வேலையை நம்ம ஒவ்வொருத்தருமே செஞ்சு இந்த பாஜக எப்பேற்பட்ட சதி வேலைகள் செஞ்சு தமிழ்நாட்டில் கால பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் தமிழ்நாடு இத்தனை நாளா எப்படி ஒரு முட்டுக்கட்டையா இருக்கோ அது இன்னும் வலுவா அமையணும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா, இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.